எல்லோருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஆசீர்வாதம். இப்போ நான் சொல்ல போகிறது ஆனி மாத சிறப்பு. ஆனி மாதம் பிறந்திருக்கிற ஆனி மாத சிறப்புகள் என்னெல்லாம்னாக்க, ஆனி மாதம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆடல் அரசனுக்கு ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆணி நீராடல் வழிபாடு. ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தின் சாயற்ற அபிஷேகம், ஆணி திருமஞ்சனம். இந்த திருமஞ்சன விழாவை யார் ஆரம்பிச்சாருனாக்க, பதஞ்சலி முனிவர் ஆரம்பிச்சு வச்சார். அதுக்கப்புறமா மார்கழி மாச திருவாதிரைய யார் ஆரம்பிச்சு வச்சாருனாக்க, புலிக்கால் முனிவர், அவர் பேர் வியாக்கிரபாதர்னு பேர், அவர் ஆரம்பிச்சு வச்சார். ஆனி மாசம் 10 நாட்களும் சிதம்பரத்துல உத்திர நட்சத்திரத்துக்கு 10 நாளுக்கு முன்பே கொடியேற்றி ரொம்ப நல்லா சிறப்பாக கொண்டாடுவான். எப்போதுமே பகவான் சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியங்கிறது ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி விஷ்ணு பகவானுக்கு அலங்கார பிரியங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இந்த 10 நாட்களுக்கு முன்பே சிதம்பரத்தில் என்னெல்லாம் நடக்கும்னாக்க, ஒவ்வொருத்தர் விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர், சிவானந்தர், நாயகி, சோமாஸ்கந்தர் எல்லாரும் தனித்தனியே வெள்ளி வாகனத்தில், வெள்ளியில ஆன ஒவ்வொரு வாகனத்துல, தங்க வாகனத்துல வீதி உலா வருவா. அப்புறம் சிதம்பரத்துல இன்னும் ஒரே ஒரு விசேஷம் என்னன்னாக்க, எல்லா கோவில்கள்லையும் சிற்பங்கள் கலந்த, அதாவது உளியால பண்ணின நடராஜர் சிலை அதெல்லாம் இருக்கும். இங்கே உற்சவரே, அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற கருவறையில இருக்கிற நடராஜ பெருமானே வெளியிலையும் வீதி உலாவா. இது ரொம்ப விசேஷம் சிதம்பரத்துல. இப்போ இந்த ஆனி மாசத்துல இந்த 10 நாளும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப விசேஷமா சிதம்பரத்துல கொண்டாடுவான். இது மாதிரி எல்லா நடராஜ பெருமாள் இருக்கிற எல்லா கோவில்கள்லையும் அழகா இந்த ஆனி மாசத்துல கொண்டாடுவான். அதுக்கப்புறம் திருப்பதியில புஷ்பங்கி சேவை, துவாதசி அன்னைக்கு புஷ்பங்கி சேவை நடக்கும். இந்த ஆனி மாசம்தான் கூர்ம ஜெயந்தி, கூர்மாவதாரம். அவர் இந்த கூர்மாவதாரம் ஆனி மாசத்துல தான் வந்தது. அப்புறம் திருவள்ளூர் தாயாருக்கு முத்தங்கி சேவை நடக்கும். அப்புறம் கோமதி அம்மனுக்கு, உங்களுக்கு தெரியும், சங்கரன் கோவில் கோமதி அம்மன் கோவில்னு இருக்கு. அந்த கோமதி அம்மன் கோவில்ல தங்க பாவாடை தரிசனம் நடக்கும். அப்புறம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு விசேஷமான ஆராதனை சிறப்பெல்லாம் நடக்கும். இந்த ஆனி மாசத்துல அமிர்தலட்சுமி விரதம், அதுக்கப்புறம் சாமி கௌரி விரதம், இதெல்லாம் பரம்பரையா செய்யறவாள் எல்லாரும் இந்த விரதத்தை எடுத்துப்பா. அதே மாதிரி குறைச்சி கடந்து அடுத்த மாசமும் வரலட்சுமி நோன்பு விரதமும் பரம்பரையா வந்தவாளுக்கெல்லாம் தான் வரலட்சுமி நோன்பு அவ எல்லாரும் எடுத்துப்பா. சுவாமி மலையில தங்க கவசம் இந்த ஆனி மாசத்துல வைரவேல் தரிசனம் கிடைக்கும். காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமிக்கு ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும். அப்புறம் அலங்காரமும் ரொம்ப பிரசித்தமா நடக்கும். திருவள்ளூர் வீரராக பெருமாளுக்கும் ஜேஷ்டாபிஷேகம், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கும் தேவிக்கும் ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும். அப்புறம் இது ஒன்று சொல்லிடுறேன், இங்க சிதம்பரத்துல தான் பெரிய புராணத்தை சேக்கிழார் ஏற்றினது இங்குதான் அரங்கேற்றப்பட்டது. இங்குள்ள நடராஜ பெருமான் பஞ்ச லோகத்தினால, உலோகங்கள்னால ஆன நடராஜ பெருமான். ஒவ்வொரு இடத்துல நடராஜ பெருமான் ஒவ்வொரு இதுல இருக்கார். நான்
ஒரு கோவில், அதாவது அங்க மரகதத்தினால நடராஜ பெருமாள் இருந்தது. அது உத்தரகோசமங்கைன்னு பேர். அந்த கோவில்ல தான் ரொம்ப நல்ல நடராஜர் நல்லா மரகத கல்லினால ஆனவர். அவர் ரொம்ப நல்லா இருக்கும். அது இங்க பஞ்சலோகத்தினால சிதம்பரத்துல இந்த நடராஜ பெருமாள் காட்சி கொடுக்கிறார். இந்த ஆனி மாச சிறப்பு இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு சொல்லி நானே பகிர்ந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.